லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு சீக்ரெட் ஸ்பாட்டை பற்றி சொல்லியிருப்பேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க லாஸ்ட் வீடியோ போய் பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குதுங்க. அது என்னென்னு தெரியணுமா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அந்த இன்ட்ரெஸ்டிங் விஷயன்றதை நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க தேர்ட் டே ஆஃப் ட்ரிப் பார்க்கலாம். லாஸ்ட் டே வந்து மண்ணில் டென்ஸோ செம்மையாக ஆட்டம் போட்டதுன்னு நல்லா அழுக்காயிட்டாங்க. அவனை மார்னிங் குளிப்பாட்டுறதே எனக்கு தேர்ட் டே மார்னிங் ரொட்டீன் ஆகிடுச்சு. அவனை குளிப்பாட்டி முடிச்சிட்ட அப்புறம் அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து இளநீ பறித்தோம் இல்லையா எங்கள் மரத்தில். ஸோ அந்த இளநியை கொஞ்சம் குடிக்கலான்ட்டு அந்த இளநீ கிரேவிங்கும் வர அந்த இளநிங்க மார்னிங் டேடி கட் பண்ணி கொடுத்தாங்க. காஃபிக்கு அப்புறம் தாங்க குடித்தேன். என்ன டேடி காஃபி அவ்வளோ அடிக்டான்னு கேட்டால் எஸ்ங்க, டேடி காஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இளநீ தண்ணியும் கொஞ்சம் குடிச்சிட்டு அதில் உள்ள தேங்காவை சாப்பிட்லான்னு கட் பண்ணி பார்த்தா அது இளநீ தேங்காவே இல்லைங்க, நம்ம சட்னி அரைக்கிற தேங்காய் மாதிரி ஹார்டாக இருந்தது. பட் எனிவேஸ் டேஸ்ட் நல்லா இருந்ததுனால அதையும் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. மீன்வைல் இவனும் எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுன்ட்டு ஒரு பீஸை அவன் பிடுங்கிட்டு போய் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். இன்றைக்கி வந்து லேட் லஞ்ச் அப்புறமா ஷாப்பிங் போகலான்ற ஐடியாவில் இருக்கும். இது வந்து வில்லேஜ்னால திங்ஸ் ஏதாவது வாங்கணுன்னா டவுன் தான் போகணும். ஸோ திருச்செந்தூர் போயிட்டு ஷாப்பிங் பண்ணலான்ற ஐடியாவில் இருந்தோம். அண்டு சார் வந்து நல்லா குளிப்பாட்டினதில் வந்து அவர் சொர்க்கமே என்றாலும் இந்த தூக்கம் போலங்க வருமா அப்படின்னு செம்ம தூக்கிட்டு இருந்தான். சார் நல்லா தூங்கட்டும்ன்ட்டு அவனையும் கொஞ்சம் ஸ்னாப் எடுத்துட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்து மம்மி வந்து மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க வீட்டில். ஸோ அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி கிளம்பலான்ட்டு கிளம்புனோங்க. இன்றைக்கி பார்த்தானா வந்து போகிற இடம்லாம் வந்து ஒரே செம்மண்ணாக இருந்தது, நல்லா ரெட் சாண்டாக இருந்தது. அந்த ஏரியாவையும் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு வேறு என்னங்க இங்கே இருக்குது கவர் பண்ணுறதுக்கு. 2 நாளாக பார்த்தா அதே க்ரீனரி ஏரியா, அதே ட்ரீஸ் இது மாதிரி தாங்க இருந்தது. ஸோ அதையும் கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிவிட்டு போட்டதே திருப்பி போடுறோமேடான்ட்டு கொஞ்சம் தாங்க எடுத்தேன். அப்புறம் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்றத இப்போ சொல்லட்டா? நான் வந்து ஒரு மயிலை பார்த்தேங்க. அதுவும் நான் பக்கத்துலேயே பார்த்தேன், ரொம்ப பக்கத்தில். ஐயோ என்னால் முடியலை. வீடியோ எடுக்கல, பட் ஸ்னாப் மட்டும்தான் எடுத்தேன். அண்ட் ஃபைனலி நாங்கள் வந்து திருச்செந்தூர் கிட்டே வந்தோம் டவுனுக்கு. அது பஜாருன்றதுனால இங்கே திருப்பியும் நம்ம சிட்டி மாதிரி எல்லாம் நெருக்கமான பில்டிங்ஸ் தாங்க பார்க்க முடிஞ்சுது. இங்கே ட்ரீஸை காணுங்க, பில்டிங்ஸ் மட்டும்தான் இருந்தது. எனிவேஸ் டவுன் அண்டு பஜார் இந்த மாதிரி திங்ஸ்னால் அப்படி தானே இருக்கும், வேறு என்ன பண்ண முடியும். ஸோ திடீர்னுட்டு என்னடா திருப்பி பழைய லொக்கேஷனுக்கு வந்துட்டோமா லைஃப் ஸ்டைலுக்கு அப்படின்ற ஃபீல் வந்தது. பட் எனிவேஸ் ஷாப் பண்ணணும்போது க்ரீனரிஸ்லாம் மறக்கிறது தப்பு இல்லை. அதனால் அந்த பிஸியில் ஷாப்பிங்க்கும் போயாச்சு. போயிட்டு போகிற வழியில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்ட்டு கிரேவிங் வந்தது. ஏன்னா பிரியாணி சாப்பிட்டதுனால அந்த கிரேவிங் வந்ததுனால கொஞ்சம் ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஷாப்பிங் ஸ்பாட்டுக்கும் போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் ஷாப் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னலாம் ஷாப் பண்ணுன்றதை வந்து நான் ஃபர்தராக வந்து தனியாக ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த ட்ரிப்பில் ஃபுல்லாக ஷாப் பண்ணதெல்லாம் நான் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக போடணுன்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்னென்ன ஷாப் பண்ணேன்றதை வந்து ஒரு ஸ்னிப்பட்ஸாக மட்டும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். பட் என்னென்ன வாங்கினேன்றதை வந்து நான் உங்களுக்கு ஃபர்தராக ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து அங்கே வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸோ காஃபி கிடச்சிதுங்க, விடுவேனா உட்காந்து அதையும் நல்லா குடிச்சிட்டு நல்லா இருந்ததுங்க. அந்த பிளேஸ் ஆக்சுவலி சட்டிலாக பிளான்ஸோடு நல்லா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் கார்னு கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் அங்கே இருந்தது. நல்லா தான் இருந்தது, டேஸ்ட் நாட் பேடுன்னு சொல்லலாம். கிறிஸ்பியாக நல்லா தான் இருந்தது. அண்ட் டென்ஸோ வந்து ஷாப்பிங் போனதுனால இவனை கூப்பிட்டு வர முடியாமல் வீட்லேயே விட்டாச்சுங்க பிள்ளைய. லஞ்சுக்கு அப்புறம் விட்டு போனோம், எப்படி இருப்பானோ புது இடம் வேறேன்ட்டு பயந்துகிட்டே திறந்து பார்த்தேன். பட் பிள்ளை வந்து தூங்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அங்கங்கே கொஞ்சம் பொருளெல்லாம் சிதறி விட்டுருந்தான், என்ன சேட்டை பண்ணியிருக்கான். சரி மீன்வைல் அவனையும் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு சாரிடான்ட்டு அவனையும் கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் ஈவினிங்க்கு வந்து வேலை எதுவும் இல்லைனால சரி கொஞ்சம் டெரஸில் போய் சில் பண்ணலான்ட்டு சர்ச் வியூவையும் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு டெரஸ் வியூவை பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல. எனக்கு எப்போதுமே இந்த சர்ச்சை வந்து இப்படி டெரஸ் வியூ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா டிஸ்னி கேசல் மாதிரியே தோணுங்க. அப்படி தான் எனக்கு தோணும் இந்த சர்ச்சை பார்க்கும்போது. ஃபுல் வியூ பார்க்குறத விட இந்த மாதிரி வியூ பார்க்கும்போது அப்படி தான் தோணும். உங்களுக்கும் அப்படி தோணிச்சுன்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எனக்கு சாரிங்க, இவன் கடிச்சிட்ருக்கான் என் கையை, அதனால தான். அண்டு வந்து நைட்டுக்கு வந்து மம்மி வந்து நல்லா கிறிஸ்பியாக தோசை சுட்டு கொடுத்தாங்க. அதை நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஷடப் டின்னருக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மேரேஜ் வீடுனால வந்து கிராக்கர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா டெரஸில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு
அந்த வியூவையும் ரசிச்சுட்டு அவ்வளோதாங்க. இன்றைக்கி 3rd டே வந்து இப்படி தாங்க போச்சு. கொஞ்சம் மொக்கையாக தான் போச்சு. பட் என்ன பண்ணுறது, இந்த மொக்க வீடியோவையும் நான் ஷேர் பண்ண வேண்டுன்றது யூடியூப் தொடங்கியிருக்கிறதுனால எனக்கு ஒரு கட்டாயமாகி போச்சு. பாருங்கள், நீங்களும் இந்த மொக்க வீடியோ பாருங்கள். அண்டு நான் சொன்ன சீக்ரெட் ஸ்பாட்டை பற்றி நான் ரிவீல் பண்ண போகிறேன். என்னன்னு தெரிஞ்சுக்க பார்த்துக்கிட்டே இருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you in the next video. Bye.